பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இன்னும் பன்னீர்செல்வம் அங்கம் வகிக்கவில்லை. நேற்றைய தினம் கூட்டமும் நடந்து முடிந்திருக்கு. இந்நிலையில இந்த சந்திப்பை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இன்று சட்டப்பேரவையுடைய நாளில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அறையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் அமைச்சர் சேகர்பாபுவும் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரை திமுகவில் இணைத்ததில் சேகர்பாபுவின் பங்களிப்பு முக்கியமாக இருந்தது. ஏற்கனவே அவரும் அதிமுகவில் இருந்து வந்ததால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவருடன் அவ்வப்போது அவர் ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் சூழலில் அவருடன் 15 நிமிடம் ஆலோசனை நடைபெற்றது. அதே போல செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா தாவேக்காவில் தேர்தலுக்கு முன்பாகவும் சேகர்பாபு ஸ்பீக்கர் ரூம்ல இதே மாதிரி ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டார். பல தலைவர்கள், குறிப்பாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை திமுகவில் அழைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து வருகிறார். பன்னீர்செல்வம் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என தகவல் வெளியாகும் நிலையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பில் எந்தவித கருத்தும் இன்னமும் பகிரப்படவில்லை. இது பாத்தீங்கன்னா இன்றைக்கு சபை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில சபாநாயகர் அறையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது இன்னமும் இரண்டு தரப்புமே அதிகாரப்பூர்வ தகவலாக பகிரவில்லை. தகவல் என்ற அடிப்படையில் நாம செய்தியாளர்கள் அந்த பக்கம் இருந்ததுனால பார்த்ததால தெரிய தகவலா இருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்து பலரும் பல அணிக்கு சென்று விட்டார்கள். வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்ற எம்எல்ஏக்களும் சேர்ந்து விட்டார்கள். தற்போது ரமேஷ் இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே பன்னீர்செல்வத்தின் கூடிய ஆதரவாளர்கள் அவரை விட்டு விலக தொடங்கிவிட்டார்கள். மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? நிச்சயமாக நேற்றைய தினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டம் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடந்திருந்தது. நான் தொடர்ந்து பல விவாதங்களில் கூட தெரிவித்து வந்தேன். அந்த நிகழ்வு தான் ஓபிஎஸ் அவர்கள் இறுதி கட்டமா ஒரு காலக்கெடு வைத்திருக்க கூடும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பலமுறை நான் என்னுடைய உரைகளில் கூட சொல்லப்பட்டு வந்தேன். அது பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து காத்திருந்தார். பாஜக தரப்பு தனக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் செய்வாங்க, அதன் மூலமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு வடிவத்துக்குள் செல்லலாம் என்று காத்திருந்தார். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் நம்ம பார்த்தோம். டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார். டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய உறவு சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு சேர்ந்தே செய்தியாளர்கள் சந்திப்பை கூட நடத்திட்டாங்க. அப்ப பன்னீர்செல்வம் இப்பொழுது தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்ப அவர் ஏதோ ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. நீங்க இன்னொன்று வைத்தியலிங்கம் அவர்கள் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல வெளியில வந்தவன கூட குறிப்பிட்டார். அவர் ஏன் நீங்க திமுகவை நோக்கி போனீங்க அப்படின்னு கேட்ட போது கூட தொடர்ச்சியான மௌனம், இவ்வளவு காலதாமதம், இதனால போனேன் அப்படிங்கறத ஒரு மறைபொருளா ஒரு வார்த்தையாக குறிப்பிட்டார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேர்தல் நெருங்குது. இன்னும் 3 மாதத்துல தேர்தல் இருக்கிறது. ஏதோ ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தமும் அவர் அதனால இயல்பாகவே எழுகிறது இல்லை அவருக்கும். அப்ப அவருக்கான வாய்ப்பா இன்னைக்கு திமுகவும் இன்னொரு சாய்ஸா இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்க போனோம். இன்னும் 2 தரப்புமே உறுதியாக சந்தித்தார்கள் என்பதாக சொல்லாவிட்டாலும் கூட நீங்க தொடர்ச்சியா அவர் தன்னுடைய தலகத்தல்களை இழந்துட்டார்ல பன்னீர்செல்வம் அவர்கள். கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்களா இருந்தாங்க அவரோடு சேர்த்து. அதுல வைத்தியலிங்கம், ஒரத்தநாடு தொகுதியில வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு திமுகவுக்கு போயிட்டாரு. இதுல இருந்து 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு. அவரும் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் முஸ்லம்பட்டி ஐயப்பன் அவர்களும் தான் 2 பேர் தான் அந்த அணியில இருக்காங்க. இந்த காலையில கூட நீங்க புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வெளியிட்டீங்க. தர்மர் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட தர்மருக்காக தான் போராடி அந்த சண்டை தொடங்கின புள்ளியா இருக்குதான். தர்மர் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இவர் கேட்டார். என்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு எம்பி, அதிமுக உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு எம்பிங்கிற இடத்துலதான் முதல்ல கலைக்குரல் வந்தது. அப்ப தர்மர் அவரால் எம்பியாக்கப்பட்டவரே மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி திரும்புவதற்கான ஒரு வியூகம் வகுத்திருக்கிறார் என்பதாக காலையில கூட ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சு. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நெருக்கடி, சூழல் நெருக்கடி, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். அதிமுகவுக்குள்ள இடம் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இது வரைக்கும் டீல் செய்யல.
சோ அவர் தன் இருப்பை காட்டிக்கணும்ல. அவரை நம்பி இருந்த தலகர்த்தர்கள் போயிட்டாங்க. பட் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர்கள் வட்டத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேர்ல அவருக்கு ஒரு வழி இல்லை. ஏற்கனவே அவர் முதல்வரையே சந்தித்தார்ல, அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர் ஒரு வீட்டுக்கே போனாரு, வாக்கிங்ல நடைபயிற்சியின் போது சந்தித்தார், அதற்கு பின்பு அவர் இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். இதெல்லாமே சமீட்சைகள் தானே. நீங்க சிக்னல் கொடுக்கலைன்னா நான் எங்கனாலும் போவேன், எந்த எல்லைக்கும் போவேன், எந்த முடிவு எடுப்பேன் என்பதற்கான சமீட்சை தானே. பட் அதிமுக அதிலிருந்து எந்த நிலைப்பாட்டிலிருந்தும் இறங்கி வராத சூழல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு இறுதி வாய்ப்பா இதுதான் இருக்க முடியும். அவருக்கான சட்டமன்ற பிரதிநிதித்துவ பதவியை அதனால் தக்க வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அந்த மாவட்டத்துல இவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கும். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து போனவர் தான் தங்க தமிழ்ச்செல்வன், அவர் அதே பகுதியில தான் எம்பியாக இருக்கிறார். சோ அப்ப இது ஒரு ரெண்டு பேருக்கு இடையில எவ்வளவு பொருந்தி போகும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் இடைக்காலமா இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதனால் அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கக்கூடும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.